Chapter 1 Integer Exercise 1.3 6 and 7 sum. This video section we going to see. The last video section we till see fifth sum. I give you a description. You can go to watch the videos. Let's go to sum. This is the question. A certain does that room temperature be lower from 40 degrees Celsius at the rate of 5 degrees Celsius? What will be the room temperature 10 hours after the processes brings? So ரூம் இருக்குது, அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அந்த 40 டிகிரி செல்சியஸ் வந்து ஈச் ஹார்ஸ்க்கும் 5 டிகிரிஸ் வந்து என்னவாகுதுன்னா லெஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 ஹார்ஸ்க்கு வந்து எவ்வளோ டிகிரிஸ் லெஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி கேன் ஈஸிலி அப்ளை இட். ஸோ நமக்கு தெரியும். ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேல் இப்படி இருக்கும். ஸோ 40, 30, 20, 10, 0, minus 10. ஸோ அவங்க என்ன சொன்னால், ஸோ 10ல் 2 5 இருக்கும். 1 2 3 4 5 6 10 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணால் அப்போ எவ்வளோ இருக்கும்? -10 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த ரூமில் இருக்கும் 10 ஹார்ஸ். ஸோ ஹவு கேன் வி ஃபைண்ட் திஸ் இன் வேர்ட் ப்ராப்ளம்? வேர்ட் ப்ராப்ளத்தில் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்? ஸோ லெட் கோ டு ப்ரெசன்ட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ அந்த ரூம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது? எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது? 40 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ சிக்ஸ்த் கொஷின் சொல்யூஷன் ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணுறோம்? ப்ரெசன்ட் room temperature. இப்போ அந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? எவ்வளோ இருக்குது? 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இந்த ரூம். ஈச் ஹார்ஸ் வந்து அந்த ரூமில் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? லோயர்னா என்ன? டிக்ரீஸ். ஸோ we can write room temperature decrease each hours. Room temperature decreasing na decrease ஆகிட்டே இருக்கு. decreasing each hours, ஒவ்வொரு ஹார்ஸ்க்கும் எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகுது? எவ்வளோ ஆகுது? 5 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கீழே தான் வருவோம். அப்போ நம்ம என்ன சைன் போட்டுக்கலாம்? மைனஸ் சைன்ஸ் ஒன்று நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எத்தனை டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது? 10 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் டிக்ரீசிங் in 10 hours. 10 ஹார்ஸில் எவ்வளோ தூரம் ரூம் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்? 10 மல்டிபிள் -5 டிகிரி செல்சியஸ். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன? 5 10s are 50 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -50 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆஃப்டர் 10 ஹார்ஸ் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் இருக்குது? ஸோ ரூம் டெம்பரேச்சர் ஆஃப்டர் 10 ஹார்ஸ். ரூம் temperature after 10 hours. 10 hours முடிஞ்சோடனே அந்த ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்? ஸோ நமக்கு என்ன தெரியணும்? ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் ப்ளஸ் 10 ஹார்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10 ஹார்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் temperature. next 10 ஹார்ஸ்ல எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆயிருக்கு? decreasing in 10 hours. 10 ஹார்ஸ்ல எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் என்ன? 40 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் 10 ஹார்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? -50 டிகிரி செல்சியஸ். So 40 degree Celsius plus into minus -50 degree Celsius. Minus பண்ணா minus
10 degree. Fine answer is minus 10 degree Celsius. அப்போ அந்த ரூம் வந்து 40 இருந்திருக்கு. 10 ஹார்ஸில் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கும்? மைனஸ் 10 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ரொம்ப கூலாகிட்டுருக்கும். ஸோ வி கோயிங் டு நெக்ஸ்ட் சம். ஸோ லிசன் த 7th sum. In a class test containing 10 question. ஒரு கிளாஸ் டெஸ்ட் நடக்குது. அந்த கிளாஸில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க? 10 கொஷின் கேட்டிருக்காங்க. 5 மார்க் awarded ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ் அண்ட் அவார்டா. ஸோ இப்போ வந்து அண்டு -2 மார்க்ஸ் ஆர் awarded ஃபார் எவரி இன்கரெக்ட் ஆன்சர். அப்போ ராங் ஆன்சர் பண்ணால் என்ன கிடைக்கும்? -2 மார்க்ஸ். அண்டு 0 ஃபார் கொஷின் நாட் அட்டெம்ப்ட். ஸோ கொஷினை அட்டனே பண்ணலன்னா அதுக்கு என்ன? 0 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு கொஷினில் என்ன தெரியும்? நம்பர் ஆஃப், ஸோ கிவனை ரைட் பண்ணிக்கலாம். கிவன் கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின் நமக்கு என்ன தெரியும்? 10 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு எவ்வளோ மார்க்கு? 5 மார்க். ஈச் கரெக்ட் ஆன்சர் 5 மார்க். ஈச் ராங் ஆன்சர் தான் நம்ம இன்கரெக்ட் ரைட் பண்ணோம். இன்கரெக்டர் ஆன்சர் -2 மார்க். ஸோ ஒருவேளை கொஷினே அட்டன் பண்ணலை. ஸோ நாட் அட்டெம்ப்ட். ஸோ நாட் அட்டெம்ப்ட் கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? 0 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்ன? கிவன் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு மோகன் கெட் 4 கரெக்ட் அண்டு 6 இன்கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் ஹிஸ் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. அப்போ அவனுடைய ஸ்கோர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோகனுடைய ஸ்கோர் ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம்முடைய என்ன போகிறோம்? ஸோ மோகன் கெட்ஸ் 4 கரெக்ட் ஆன்சர். 4 கரெக்ட் ஆன்சர். ஸோ 4 கரெக்ட் ஆன்சர் இருக்கான். ஸோ 4. ஸோ கரெக்ட் ஆன்சர் நம்ம எதால் மல்டிபிள் பண்ணோம்? 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ மல்டிபிள் 5. 5 4s are 20. ஸோ அவன் 20 மார்க்ஸ் வந்து கெட் பண்ணிக்கிறான். மோகன் கெட் 4 கரெக்ட் ஆன்சர்ஸ். எவ்வளோ மார்க்ஸ் கெட் பண்ணியிருக்கான்? 20 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மோகன் கெட்ஸ் 6 incorrect. 6 incorrect answer. 6 incorrect answer na 6 multiple. Incorrect na நம்ம எதால multiple பண்ணோம்? -2. So -2s are 12. Minus into plus minus. So minus mark வந்து இருக்காங்க. ஸோ இவனுடைய டோட்டல் ஸ்கோர் தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ மோகன் ஸ்கோர் எவ்வளோ மார்க் வந்து மோகன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? ஸோ கரெக்டில் 20 மார்க்ஸ். ஸோ 20 - 12 8 மார்க்ஸ். அப்போனா மோகன் எவ்வளோ மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 8 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பி கொஷின். ஓகே, Reshma get 5 correct answer and 5 incorrect answer. What is her score? So Reshma gets 5 correct answer. 5 correct answer na எவ்வளோ மார்க் கிடைக்கும்? 5 multiple. correct answer na 5ஆல் multiple பண்ணணும். So 5 multiple 5 is 25 mark. So incorrect mark எவ்வளோ கெட் பண்ணியிருப்பா? ஸோ இன்கரெக்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 5 incorrect. இன்கரெக்ட்னா ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மைனஸ் மார்க் தருவோம்? 2 மைனஸ் மார்க். ஸோ நம்ம வந்து 2ஆல் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 multiple -2. 5 2s are 10. minus இருந்தால minus mark. So
She scored 25 minus 10 marks. எவ்வளோ 25 minus 10 15 marks. She scored 15 marks. So next வந்து third question. Hannah gets 2 correct and 5 incorrect answer out of 7 question. So அவ வந்து 10 questionல 7 question தான் அட்டன் பண்ணிக்கிறான். So what is her score? So நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இன்கரெக்ட் கண்டுபிடிக்கணும், கரெக்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நாட் அட்டெம்ப்ட் கொஷின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹீனா gets 5 correct. 5 correct answerனா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பான்? 2 correct answer. So 2 multiple 5. 5 to the 10 marks. So அவ கரெக்டான மார்க் வந்து 10 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கா. So ஹீனா gets எவ்வளோ இன்கரெக்ட் பண்ணியிருக்கா? 5 incorrect. So 5 incorrect answer. So 5 wrong answerக்கு நம்ம எதால மல்டிபிள் பண்ணுவோம்? -2. So 5 to the 10 minus into minus marks. So இது வந்து அட்டெம்ப்டே பண்ணாம not attempt question. எவ்வளோ கொஷின் வந்து அவள் அட்டன் பண்ணலை. ஸோ ஷி டிட் நாட் அட்டன் 3 கொஷின் பிகாஸ் ஹியர் 2 ஹியர் 5 அப்போ டோட்டலாக 10 கொஷின் இங்கே என்ன இருக்கணும்? 3. ஸோ அட்டம் பண்ணலை. நம்ம எதால் வந்து மல்டிபிள் பண்ணணும்? 0வால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஆஃப் திஸ் 0. வந்து எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹீனா scored 10 minus 10 plus 0 marks. So எப்படி மார்க்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம்? 10 minus 10 0 ஆகிடும் 0. So she got 0 mark in the test. So the pair we see is 6th sum and 7th sum in 3 parts. So you should complete this 4 sum in your fair work. We will see in next. Thank you students.